முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க கொஞ்சம் ஏர்லியராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து குழந்தைங்க கொஞ்சம் யூசுவலாகவே பேசுறது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்கு மேஜர் ரீசன்ஸ் வந்து சில சமயம் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லாமல் ஒரு சிங்கிள் ஃபேமிலியாக இருந்தால் அந்த குழந்தை வந்து கூட பேசுறதுக்கான ஆடுகள் நிறையா இல்லாததுனால கொஞ்சம் பேச்சுத்தன்மை கொஞ்சம் லேட்டாக வருது. 2வது சான்ஸ் அதே மாதிரி செல்ஃபோன் கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு வந்து யோசிச்சு பேசக்கூடிய திறனே இல்லாமல் பார்வை அதில் உள்ள அப்சர்வேஷன் தான் இருக்கே தவிர அந்த பேச்சு திறன் கம்மியாகுது. யூசுவலாக பேசுறது வந்து சிங்கிள் வேர்டுன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் வேர்ட் அப்புறம் டபுள் வேர்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் வேர்ட் ஃபார்மேஷன் ஆகும். அப்புறம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். அரௌண்ட் 12 மந்த்ஸ் கிட்ட 11 to 12 மந்த்ஸ் கிட்ட சிங்கிள் வேர்ட்ஸ் வந்துடும். டபுள் வேர்ட்ஸ் பாசிபிளி அரௌண்ட் 16 to 18 மந்த்ஸ் கிட்ட டபுள் வேர்ட்ஸ் வந்துடும். அதே மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து கிராஜுவலாக அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள 2 to 2.2க்குள்ள கிராஜுவல் வேர்ட் ஃபார்மேஷன்ஸ் வந்துடும். கிராஜுவலாக பேச ஆரம்பிச்சிடும். தனக்கு தேவையானதை அட்லீஸ்ட் அவங்களுக்கு சொல்ல தெரியும். பட் இது வந்து இப்போ வந்து ரொம்பவே பின்தங்கி இருக்கு. ஆல்மோஸ்ட் 2.5 வயசு இல்லை ஒரு ப்ரீ ஸ்கூல் சேர்க்குற டைம் வரைக்குமே அவங்களால பேச முடியாமல் இருக்கு. இதுக்கு இந்த செல்ஃபோன் ஒரு முக்கியமான காரணம். அந்த செல்ஃபோன் காட்டாமல் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட நிறையா மதர்ஸ் வந்து வெளியில் வந்து ஒரு விண்டோ வழியாக ஒரு 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 நேச்சரை காமிச்சோ இல்லை ஒரு பறவைகளை காமிச்சோ இல்லை ஒரு விலங்கை காமிச்சோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன்.